100 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பாஜக என்ன பிளான் பண்ணாங்களோ ஆர்எஸ்எஸ் அதை தான் இன்னைக்கு நிறைவேற்றிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, பெண்கள் அதிகாரத்துக்கு வரக்கூடாதுன்னு தான் கோல்வால்கர் எழுதி வச்சுட்டு போனார். அவங்க தானே இன்னைக்கு 33 அவங்க தான் இன்னைக்கு நாங்க தான் பெண் ஜனாதிபதி. அது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு. 2011 சென்சஸ்ல நீங்க இந்த விஷயத்தை அண்டர்டேக் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? எலெக்ஷன் 2 ஸ்டேட்ல நடக்குது. எல்லா முக்கியமான எதிர்கட்சிகளுடைய தலைவர்கள் எல்லாம் பிஸியா இருக்காங்க, எம்பிக்கள் எல்லாம் பிஸியா இருக்காங்க பிரச்சாரத்தில். இப்போ ஏன் பண்றீங்க இந்த அவசரம் உங்களுக்கு எதுக்காக? அப்போ இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூட்சம் இருக்கு, ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு. நாயுடுக்கு என்ன, அவர் கேட்கறதெல்லாம் பண்ணி தராங்க, கேட்கறதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அவருக்கு என்ன வந்தது? எதுவுமே. நிதிஷ்குமாருக்கு இப்போ அவர் அங்கேருந்து தூக்கிட்டாங்க. இனிமேல் அவருக்கு பொலிட்டிக்கலாக எந்த வாய்ஸும் கிடையாது. ஸ்டாலின் இந்த கடந்த 5 வருஷத்தில் அவருடைய இமேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு சார். திமுகவை பற்றி குறை சொல்றவங்க கூட ஸ்டாலின் நல்லா பண்றாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதனால அவருக்கு ஓட்டு அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இவங்களால அவரை அடிக்க முடியல நேரடியாக. அவருக்கு ஈக்குவலான தலைவர் இங்கே தமிழ்நாட்டில் இப்போ இல்லை. சர்மிளா டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். நேர்காணலில் நாம் சந்திக்கப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அதிரடியாக ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கார் என்று, அதில் தொகுதி மறுவரையறை குறித்து விரிவாக பேசியிருக்காரு. ஒரு 5 நிமிடத்திற்கு நிகரான ஒரு வீடியோ. அதில் கடுமையான எச்சரிக்கையை பிரதமர் மோடி அவர்களுக்கும் மத்திய பாஜக அரசுக்கும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இது மிரட்டல்னு நினச்சா கூட நீங்கள் நினச்சிக்கோங்க, கவலை கிடையாது, இது இறுதி எச்சரிக்கையாக நினச்சிக்கோங்க அப்படின்னு இருக்காரு. 60-70களில் பார்த்த திமுகவை திரும்பி பார்க்க வேண்டியிருக்கும், தமிழ்நாடு ஸ்தம்பிக்கும், முதல்வரன் கூட பார்க்க மாட்டேன், முதலமைச்சர் நானே களத்தில் இறங்கி போராடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது இந்த தொகுதி மறுசீரமைப்பு அல்லது டீலிமிட்டேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல, இது எதுவுமே அவசரப்பட்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. ஈவன் பார்த்தீங்கன்னா 2002 ஒரு தொகுதி மறுசீரமைப்புக்கான 2001 சென்சஸ் பேஸ் பண்ணி 2002 ஒரு தொகுதி மறுசீரமைப்பு பண்ணினாங்க ஒரு நீதிபதி தலைமையில் தான். அதுவே இட் டுக் 6 வருஷம். 2007-8 தான் அது ஃபைனலைஸ் ஆச்சு. 2009 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அந்த நம்பர்ஸை மட்டும் அதே 39 பார்லிமெண்ட்னா 39 பார்லிமெண்ட்டு. ஆனால் சில தொகுதிகள் பேரெல்லாம் மாறி போச்சு. சென்னையில் பூங்கா நகர், புரசவாக்கம்லாம் எடுத்துகிட்டு வேறு தொகுதிகள்லாம் புதுசாக வந்ததை பார்த்தோம். வேளச்சேரி, விருகம்பாக்கம்லாம் வந்ததெல்லாம் பார்த்தோம். ஆனால் தொகுதியோட எண்ணிக்கை ஏறிச்சு. ஆனால் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுடைய தொகுதியோட எண்ணிக்கை ஏறிச்சுன்னா ஏறலை. ரீஆர்கனைஸ் பண்ணாங்க, மறுசீரமைப்பு பண்ணாங்க. ஒரு தொகுதியில் இருக்கிற அங்கே கொண்டு போயிட்டு அதை இங்கே கொண்டு போயிட்டு பேரை மாற்றுறது, அது மாதிரிலாம் பண்ணாங்களே தவிர நம்பர்ஸை மேலே கை வைக்கலை. நம்பர்ஸ் அப்படியே தான் 39 பார்லிமெண்ட்டு, 234 அசம்பிளி அப்படியே இருந்தது. சில தொகுதிகள் மட்டும் பேர் மாறிச்சு. ஆக்சுவலாக சில தொகுதிகளோட ஏரியா குறைஞ்சது, சில தொகுதிகள் ஏரியா அதிகமாச்சு, அப்படி தான் போச்சு. அதுவே 2009 எலெக்ஷன்ஸில் பண்ணினாங்க. அது 2001 சென்சஸை பேஸ் பண்ணி பண்ணினாங்க. அப்படி பண்ணும்பொழுது அப்போது 84வது சட்ட திருத்தம் ஒன்று அரசியல் சட்ட திருத்தம். அது அப்போ தெளிவாக என்ன சொன்னாங்கன்னா, 2021 சென்சஸுக்கு அப்புறம் டீலிமிட்டேஷன் கமிஷன் போட்டு அப்புறம் நீங்கள் தொகுதி மறுசீரமைப்பு பண்ணணும், அதுக்கு நடுவில் இந்த நம்பர்ஸ் நீங்கள் மாற்றவே கூடாது அப்படின்ற மாதிரி 84வது சட்ட திருத்தம் வந்தது. அதனால் பார்த்தீங்கன்னா 21 சென்சஸ்க்கு அப்புறம் நீங்கள் பண்ணி முடித்த பிறகு 23, 24 டீலிமிட்டேஷன் போட்டிங்கன்னா அது 29 பார்லிமெண்ட்டில் உங்களுக்கு நீங்கள் இது பண்ணலாம். ஆனால் இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, பெண்களுக்கான இடஒதுக்கீடு கொண்டுட்டாங்க. இந்த போன பார்லிமெண்ட்டுக்கு முன்னாடியே கொண்டுட்டாங்க 33% இடஒதுக்கீடு. இப்போ அதை டீலிமிட்டேஷன் பண்ணினா பெண்களுக்கு அதிகமான இடங்கள் கொடுக்க முடியும். 543ல் 33%, 816 மாற்றினாங்கன்னா 33% அதிகம் தானே. ஸோ அது நல்ல எண்ணம் தான், அதில் நான் தப்பு சொல்லலாம். ஆனால் இப்போ அவசரப்பட்டு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா 21 சென்சஸ் நீங்கள் பண்ணலை, கோவிட்னால பண்ணலை. நீங்கள் இப்போ தான் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. நார்த் இந்தியாவில் ஆரம்பிச்சாச்சு. அது முடிக்கிறதுக்கு எப்படி 2 வருஷம் ஆகும். இப்போ 26, 27 ஆகும். இது 27 முடித்த பிறகு டீலிமிட்டேஷன் கமிஷன் போடுங்க. போட்டுட்டு அது என்ன சொல்லுதோ கேட்டுட்டு அவன் என்ன தொகுதி மறுசீரமைப்பு நம்பர்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறான், தொகுதி எப்படி ரீஆர்கனைஸ் பண்ணுறான், மக்கள் தொகை எந்த மக்கள் தொகை பேஸ் பண்ணி 26, 21, 26 சென்சஸ் கிடைச்சிடும் இல்லையா, அந்த ஃபிகர்ஸில் பண்ணுங்கள். அந்த ஃபிகர்ஸில் பண்ணிவிட்டு இருக்கிற மக்கள் தொகுதிகள்லாம் குறையாமல் ப்ரொபோர்ஷனேட்டாக ஏற்றுங்க. அவங்களுக்கு அதாவது அந்த ஏற்றுற விஷயங்கள் எப்படி இருக்கணும்னா, நார்த்தில் இருக்கிற ஒரு உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத், சத்தீஸ்கர், இல்லை உத்தரகண்ட், டெல்லி, இந்த மாநிலங்களில் மட்டுமே ஓட்டு வாங்கி ஜெயிச்சு ஆட்சி அமைக்க முடியுன்ற அளவுக்கு அங்கே எண்ணிக்கை ஏற்றாதீங்க. அதாவது 816ல் பாதிக்கு மேலே அங்கே தொகுதிகள் போச்சுன்னா அங்கே நிச்சயமாக பிஜேபிக்கு அட்வான்டேஜாக அவங்க எடுத்துகிட்டு ஏற்கனவே அவங்க இந்துத்துவ பாலிடிக்ஸ் அங்கே எஃபிஷியண்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் அங்கே மட்டுமே ஓட்டு வாங்கி வின் பண்ணுற ஒரு விஷயத்த பண்ணிவிடுவாங்க. பொலிட்டிக்கலாக அவங்க பவர்ஃபுல் ஆகிடுவாங்க. அப்புறம் இப்போவே நாடாளுமன்றத்தில் பல மசோதாக்கள் டிஸ்கஷன் எல்லாமே பாஸ் ஆகுது. இப்போ அந்த மாதிரி ஒரு நிலைமை அங்கே நார்த் இந்தியாவில் மட்டும் ஓட்டு வாங்கிட்டு அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க வச்சுக்கோங்க.
அப்போ இந்த சவுத் இந்தியாவை பற்றி கண்டிக்கவே மாட்டாங்க. சவுத் இந்தியா புறக்கணிக்கப்படும். இங்கே இருக்கிற இங்கேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு போகிற மெம்பர்ஸ்க்கு எந்த விதமான அதிகாரமும் இருக்காது. இப்போவே கிடையாதுன்றது தான் உண்மை. ஏன்னா இப்போ சகட்டு மாரிக்கு அவங்க வந்து கடைசி நாளில் வந்து பல மசோதாக்களை பாஸ் பண்ணுறாங்க. அந்த ஆர்டிகல் 370 நீக்கிற விஷயங்கள்லாம் திடீர்னு கொண்டு தான் திடீர்னு தான் பாஸ் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து பண்ணும்பொழுது உடனடியாக அவசரமாக பண்ணாதீங்க. எஸ்பெஷலி இப்போது தமிழ்நாடு எலெக்ஷனும் வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கிற இந்த சமயத்தில் நடுவில் இந்த அவசரமான விஷயத்துக்கு பார்லிமெண்ட்டில் கூட்டுறீங்க. இப்போ நீங்கள் 2011 சென்சஸில் பண்ணலான்றீங்க. 2011 சென்சஸில் பண்ணலான்னா நம்ம கேட்குறது என்னென்னா வந்து இப்போ ஒரு சென்சஸ் நடக்குதே, இந்த லேட்டஸ்ட் ஃபிகர் இது தானே. லேட்டஸ்ட் ஃபிகரை வச்சு பண்ணாமல் நீங்கள் பழைய ஃபிகர் வச்சு பண்ண வேண்டிய அவசியம் என்ன? 2029 நீங்கள் இதை பண்ணியே தீரணுன்ற என்ன கட்டாயம் இருக்குனாங்க. சரி, அதுக்கு பதிலாக நீங்கள் கட்சியில் 33% உங்கள் கட்சி சார்பாக நிறுத்தி வச்சுட்டு போங்க. யார் வேணானது? உங்கள் கட்சி சார்பாக 33% பெண்களை நீங்கள் நிறுத்தி வைங்க. அது பெட்டர். அது நீங்கள் இந்த ப்ரொசீஜர்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி 34ல் நீங்கள் ஃபுல் ஃப்ளெட்ஜாக பண்ணுங்கள், ஃபுல் ப்ரூஃபாக பண்ணுங்கள். அப்போ எல்லாருக்குமே ஒரு டைம் இருக்கும். நீங்கள் என்ன மசோதா கொண்டு வரீங்க, என்ன பாஸ் பண்ணுறீங்க, எப்படி டீலிமிட்டேஷன் பண்ணுறீங்க, எந்த மாநிலங்களுக்கு அஃபெக்ட் ஆகிருக்கு, எந்த மாநிலங்கள் அஃபெக்ட் ஆகலை, யாருக்கு அதிகமாக போயிருக்கு, நார்த் எந்த அளவுக்கு ஒரு அரசியல் ரீதியான பலம் பெற்றிருக்கு இந்த ரீஆர்கனைஸ் பண்ணதில், சவுத் எவ்வளோ தூரம் புறக்கணிக்கப்பட்டிருக்கு, இல்லை புறக்கணிக்கப்படலையா, எல்லாமே தெரியும்ல. அப்போ நீங்கள் எதுக்கு இப்போ அவசரப்படுறீங்க? இப்போ என்ன மசோதா கொண்டு வர போகிறீங்கன்னு நாளைக்கு கூட்டம் கூட்டிருக்கீங்க. இன்றைக்கி என்ன மசோதா கொண்டு வர போகிறீங்கன்னு தெரியாது. ஏன்னா இதில் பலவிதமான சட்ட திருத்தங்கள் தேவை. முதல்ல அந்த 84 சட்ட திருத்தத்தில் இருக்கிறத ரத்து பண்ணணும். 2011 சென்சஸ் ஃபிகரை நீங்கள் அடாப்ட் பண்ணுறதுக்கு சட்டம் கொண்டு வரணும். அப்புறம் வந்து பெண்களுக்கான 33% பாஸ் பண்ணிட்டீங்க. அப்புறம் நீங்கள் டீலிமிட்டேஷன் கமிஷன் போடுறதுக்கான விஷயங்களை கொண்டு வரணுங்க. அதெல்லாம் எவ்ரிதிங் கொண்டு வரணும். ஆனால் எதுவுமே தெரியாது, என்ன நடக்க போகுதுன்னே தெரியாதுங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியாத போது நீங்கள் சென்சஸ் ஒன்று புதுசாக ஆரம்பிச்சிட்ட பிறகு 2011 சென்சஸில் நீங்கள் இந்த விஷயத்தை அண்டர்டேக் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அதுதான் முக்கியமான கேள்வி. இல்லை இப்படி ஒரு எச்சரிக்கை முதலமைச்சர் கொடுக்க வேண்டிய, நீங்கள் சொன்னது போல் வந்து தேர்தல் காலத்தில் குறிப்பாக தமிழ்நாடு வெஸ்ட் பெங்காலில் தேர்தல் நடக்கிற இந்த ஏப்ரல் 16, 17, 18 காலகட்டங்கள்லேயே வந்து அதை முடிச்சாகணும்னு பாஜக நினைக்கிறாங்க அப்படின்னா இப்படி ஒரு எச்சரிக்கை முதலமைச்சர் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கா? எங்களுக்கு தேர்தல்லாம் முக்கியம் கிடையாது, 2ஆம் பட்சம் தான், சுயமரியாதை தான் முக்கியம், நாங்கள் சுயமரியாதைக்காரர்கள், மாநில சுயாட்சி தான் முக்கியம் அப்படின்னு அந்த மிரட்டல் தோணி இருக்குல்ல? மிரட்டல் கிடையாதுங்க. இது பல தடவை வந்து சொல்லிட்டார் அவர். தமிழ்நாட்டுக்கு எந்த விதமான ஒரு பாதகம் வந்தாலும் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. இப்போ அவசரமாக நீங்கள் பார்லிமெண்ட்டை கூட்டவே தான் இப்போ பிரச்சனை வருது. 2வது வந்து இப்போ வெஸ்ட் பெங்கால்லையும் தமிழ்நாட்டிலையும் ஃபுல்லாக வந்து பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் திரிணாமுல் காங்கிரஸ் வந்து காங்கிரஸுக்கு அடுத்தபடியாக அங்கே செல்வாக்குள்ள ஒரு பார்லிமெண்ட்டில் அதிக மெம்பர்ஸ் உள்ள கட்சி. அதுக்கு அடுத்தபடியாக திமுக அதிக மெம்பர்ஸ் உள்ள கட்சி. இப்போ முக்கியமான 2 எதிர்கட்சிகளும் வந்து அந்தந்த மாநிலங்களில் தேர்தல் பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்டிருக்கும் போது, ஏன் நீங்களும் உங்கள் ஆட்களும் ஈடுபட்டிருக்கும் போது நீங்கள் எதுக்கு இந்த செஷனை கூட்டுறீங்க? இப்போ நீங்கள் என்ன அவசரம் இருக்குது, அவசியம் இருக்குது? நான் கேட்குறேன். 29லேயே நீங்கள் பண்ணி ஆகணும், 2011 சென்சஸை கொண்டு வந்தே தரணும்னு ஏன் அவசரப்படுத்துறீங்க? இப்போ ஒரு சென்சஸ் கணக்கெடுக்கிறீங்களே, அதில் பண்ணுங்க. நீங்கள் லேட்டஸ்ட் ஃபிகர்ஸில் பண்ணுங்க. அதுலேயும் வந்து எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்து அப்பவும் போராடுவாங்க. அப்பவும் தமிழ்நாடு போராடுன்னா, அதாவது இந்த டீலிமிட்டேஷனில் தமிழ்நாடு எந்த விதத்திலும் அஃபெக்ட் ஆகக்கூடாது. அதாவது உங்களுக்கு எதுவும் அஃபெக்ட் ஆகாது, உங்களுக்கு குறையாது அப்படின்னா, எங்களுக்கு குறையாது, கரெக்டு. எங்களுக்கு குறைஞ்சா நாங்கள் சும்மா விட மாட்டோம். ஆனால் நார்த் இந்தியா வந்து பொலிட்டிக்கலாக வலுப்பெற்று அங்கே இருக்கிற இப்போ 80 இடங்கள், உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற 80 இடங்கள் 120 இடங்களாக மாறிச்சுன்னா, மத்திய பிரதேசில் 72 இடங்களாக மாறிச்சுன்னா, ராஜஸ்தானில் 70 இடங்களாக மாறிச்சுன்னா, அப்போ அவங்க அதிகமான இடங்களை வாங்கிட்டு போனால் வச்சுக்கோங்க. அங்கே மட்டுமே பிஜேபி போட்டி வெற்றி பெற்றது, அங்கே காங்கிரஸ் வெற்றி பெறாத நீங்கள் கேட்கலாம். அதுக்கு நேஷனல் பார்ட்டி 2 பார்ட்டி தான் இங்கே இருக்குது. காங்கிரஸ் மட்டும் நீங்கள் ஏன் பிஜேபிக்கு சொல்கிறீங்க? காங்கிரஸும் சான்ஸ் இருக்கேன்னா இப்போ இருக்கிற சூழலில் வந்து அவங்க அந்த மாநிலங்கள்லாம் பிஜேபி ஆண்டுன்னு இருக்காங்க. சோனியா காந்தி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அது சோனியா காந்தி ஏன் அவசரப்படுறீங்கன்னு அவங்க கேட்குறாங்க. முக்கியமாக ஏன் எதுக்கு பெண்கள் இடஒதுக்கீடு இந்த 29ல் கொண்டு வந்தே தீரணும்? பெண்கள் இடஒதுக்கீடு எல்லாரும் வரவேற்கிறாங்க. அதுலேயும் சில சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது. அகிலேஷ் யாதவ் போன்றவர்கள்லாம் வந்து ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கேட்குறாங்க. நீங்கள் இப்போ பட்டியலினத்தவர்களுக்கு மட்டுமே அந்த 33% நீங்கள் அக்காமடேட் பண்ணுவீங்க. ஆனால் வந்து ஓபிசிக்கும் அதில் வந்து பெண்கள் எல்லாம் உயர் ஜாதி பெண்களே அந்த 33% தூக்கின்னு போயிடுவாங்கன்ட்டு ஓபிசிக்கு இடஒதுக்கீடு. ஆனால் ஓபிசிக்கு வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏன்னா வந்து இப்போ வந்து பட்டியலினத்தவர் மலைவாழ் மக்களுக்கு தான் நம்ம வந்து பார்லிமெண்ட் உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் இடஒதுக்கீடு பண்ணுறோம். ஓபிசிக்கு பண்ணுறதில்ல. அதனால் ஓபிசிக்கு பண்ணுவாங்களான்னு சொல்ல முடியாது. அதனால் இவங்க அகிலேஷ் யாதவோ இவங்க தேவை மற்றவங்களாம் கேட்குறதோ எடுபடாதோ தெரியுது. ஆனால் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, இப்போ நீங்கள் இந்த சென்சஸ் படி பண்ண வேண்டியது தானே. இப்போ சென்சஸ் ஆரம்பிச்சாச்சு இல்லை, இந்த சென்சஸ் பண்ணி முடிங்க. இதுக்கப்புறம் டீலிமிட்டேஷன் கமிஷன் போடுங்க. அந்த பாப்புலேஷனை பேஸ் பண்ணி பண்ணுங்க. அதில் தமிழ்நாடு எண்ணிக்கை குறையக்கூடாது மட்டும் இல்லை, சஃபிஷியண்ட்டாக கணிசமாக ஏறவும் செய்யணும். 2வது ஒரு பார்லிமெண்ட் தொகுதிக்கு எவ்வளோ உறுப்பினர்கள் இருக்கணும்னு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு கணக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு பார்லிமெண்ட்டில் 10 லட்சம் இருக்காங்க. ஒட்டுமொத்த பாண்டிச்சேரி பார்லிமெண்ட்லேயே 10 லட்சம் தான் இருக்காங்க.
சில பார்லிமெண்ட்டில் 16 லட்சம் 17 லட்சம்லாம் இருக்காங்க. அப்போ அதெல்லாம் பிரிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதை நீங்கள் பிரிச்சுட்டு போங்க, அது ஒரு விஷயம். இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் பாப்புலேஷன் ஃபிகர்ஸில் நீங்கள் பண்ணணும் அதை. ஒரு எதுக்கு ஓல்டு பாப்புலேஷன் ஃபிகர்ஸுக்கு போகிறீங்க? 2011 ஃபிகர்ஸ்க்கு ஏன் போகிறீங்க? உங்களுக்கு 2021 சென்சஸை பேஸ் பண்ணி பண்ணணும்னு தானே 84 சட்ட திருத்தம் சொல்லுது. நீங்கள் 21 சென்சஸ் இப்போ தான் பண்ணுறீங்க. இப்போ பண்ணி முடிச்சுட்டு பண்ணுங்க. இப்போ 2 மாநிலங்கள் தேர்தல் நடக்கும்போது இதை பண்ண வேண்டிய அவசியம் என்ன? இந்த மாதிரி இது நீங்கள் அவசரப்படப்பட இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் அஜெண்டா வச்சுருக்கீங்கன்னு தான் தெரியுது ஆக்சுவலாக. இந்த கேள்வியை தான் அண்ணாமலைக்கு என்ன பதில் சொல்றாருன்னா, சென்சஸ் படி பண்ணா, மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி பண்ணா 39 பாராளுமன்ற உறுப்பினர்களா இருக்கிற தமிழ்நாட்டில் 31 மாறிடும். ஆனா நாங்க அதை பண்ணாம 50% எல்லா மாநிலங்களுக்கும் உயர்த்த போறோம். சார், ஒரு டீலிமிட்டேஷன் கமிஷன்னா அது வந்து பாப்புலேஷனை பேஸ் பண்ணி தான் சார் இருக்கும். அப்போ தான் ஏரியாவெல்லாம் பிரிப்பாங்க. ஒரு பார்லிமெண்ட் மெம்பர் எத்தனை மக்களை கவர் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குது. நீங்கள் வந்து அப்ராக்சிமேட்டாக 50% ஏற்றுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ண முடியாது. அதான் அதுக்குன்னு ஒரு முறை இருக்குல்ல. நாங்கள் எல்லாருக்கும் 50% கொடுப்போம்னா அப்போனா வந்து உத்தரப்பிரதேஷ்க்கு 120 கொடுப்பீங்க. ஒவ்வொரு இடத்துலையும் 50%. நமக்கு வந்து 40ல் 20 போச்சுன்னா அப்போ 59 ஆக்குவீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. 39 59 ஆக்குவீங்கன்னு சொல்கிறீங்க. அப்படி தான் நீங்கள் சொல்கிறீங்க. 50% ஏற்றினீங்கன்னா 59 ஆக்க போகிறீங்கன்னு தெரியும். அது முறையான விஷயமா அது? அது முறையான விஷயம் கிடையாது. பாப்புலேஷன் ஃபிகர்ஸை பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து தொகுதியை மறுசீரமைப்பு பண்ணி ஒவ்வொரு உறுப்பினரும் எத்தனை பாப்புலேஷனை கவர் பண்ணுறாரு, ஒருத்தர் 6 லட்சம் பாப்புலேஷனை கவர் பண்ணார், ஒருத்தர் 12 லட்சம் பாப்புலேஷனை கவர் பண்ணுவார், ஒருத்தர் 18 லட்சம் பாப்புலேஷன் கவர் பண்ணுவார், சில பார்லிமெண்ட் தொகுதி 20 லட்சம் கூட இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அது மாதிரிலாம் இல்லாமல் ஒரு நார்ம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இத்தனை பேருக்கு ஒரு பார்லிமெண்ட் மெம்பர், 8 லட்சத்துக்கு ஒரு பார்லிமெண்ட் மெம்பர் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கேற்றபடி தொகுதியை மறுசீரமைப்பு பண்ணுங்கள். மறுசீரமைப்பு பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் பெண்களுக்கு இடஒதுக்கீடு பண்ணுங்கள். யார் வேண்டான்னா நம்ம பாயிண்ட் எல்லாம் என்னன்னா லேட்டஸ்ட் ஃபிகர்ஸை பண்ணுங்க. எதுக்கு 2011 ஃபிகர்ஸ் எதுக்கு எடுக்கிறீங்க? இல்லை 50% ஒரு அப்ராக்சிமேட்டாக தூக்கி கொடுக்குற விஷயம் எதுக்காக? அப்போ 50% தூக்கி கொடுத்தாலுமே நீங்கள் தொகுதியை மறுசீரமைப்பு பண்ண வேண்டாமா? நீங்கள் 39 59 ஆக்குறீங்கன்னா இந்த 39லேருந்து பிரித்து தான் 59 ஆக்க போகிறீங்க. அப்போது 39லேருந்து பிரித்து 59 ஆக்குறீங்கன்னா ஆக்சுவலாக பாப்புலேஷன் ஃபிகர்ஸ் இல்லாமல் எப்படி பிரிக்க முடியும்? நீங்கள் எந்த கணக்கில் பிரிப்பீங்க? நீங்கள் ஒரு பிரிக்கிறது கூட ஒரு கணக்கு வேண்டாமா சார்? எல்லாத்துக்கும் ஒரு பேசிஸ் வேண்டாமா? ஏதோ நான் பூசா வந்து ஒரு ரஃபாக பிரிப்பேன் அப்படின்னா அதில் ஒரு அர்த்தமே இல்லையே. இப்போ தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை 2026 சென்சஸுக்கு அப்புறம் என்னவா இருக்க போகுது அது தெரியணும்ல. அந்த மக்கள் தொகைக்கு ஏற்ப நம்ம எத்தனை தொகுதி கிடைக்கும்? 31 இருக்கிறத குறைக்காதீங்க அப்படின்றதான் பாயிண்ட்டு. நீங்கள் லேட்டஸ்ட் மக்கள் தொகையில் இருக்கிறத குறைக்காத பண்ணுங்க. அப்புறம் நீங்கள் அது மாதிரி பண்ணின பிறகு அதுக்கப்புறம் ரொம்ப டிராஸ்டிக்காக குறைஞ்சது ஏற்ற முடியல அப்படி இப்படின்னு சொன்னீங்கன்னா நம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் உறுப்பினர் எண்ணிக்கை குறைங்க. தமிழ்நாட்டுடைய இப்போ இருக்கிற எண்ணிக்கை குறையாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுதான் பாயிண்ட்டு. இப்போ 2011 கூட நீங்கள் வந்து ஏன் வேண்டான்றோன்னா தமிழ்நாடு மற்றும் சவுத் இந்தியாவில் பல மாநிலங்கள் வந்து குடும்ப கட்டுப்பாடை ஸ்ட்ரிக்டாக என்ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து மக்கள் தொகை விகிதம் வந்து இங்கே பிறப்பு விகிதம் வந்து குறைஞ்சிருக்கீங்க ஆக்சுவலாக. ஆனால் வேறு நார்த் இந்தியாவிலலாம் பிறப்பு விகிதம் அதிகரிச்சிருக்கு. அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதனால தான் சந்திரபாபு நாயுடு என்ன சொன்னார்? குழந்தைங்க பெற்றுக்கோங்க அதிகமாகன்றாரு. ஸ்டாலின் கூட அதுதான் சொல்கிறார். ஏன்னா இந்த மாதிரி டீலிமிட்டேஷன் வரும்போது நமக்கு பிரச்சனை வருது. மக்கள் தொகையை பேஸ் பண்ணி தான் டீலிமிட்டேஷன் தொகுதியெல்லாம் ஒதுக்குறாங்க. நீங்கள் 50% ரஃபாக தூக்கி கொடுக்குற விஷயங்கள்லாம் வந்து இது வந்து நம்ம வீடு உங்கள் வீட்டிலேருந்து எனக்கு எடுத்து எதுவும் கொடுக்கல சார். இது வந்து ஒரு நாட்டுடைய ஒரு விஷயம். இது எல்லாருக்கும் 50% கொடுக்கணும், யூனிஃபார்மாக கொடுக்கணுன்றது அது கேட்கறதுக்கு வேணால் நல்லாயிருக்கும். அது முறைப்படி நடக்கிற விஷயம் கிடையாது. முறைப்படி நடக்கணும்னா ஒரு பாப்புலேஷன் சென்சஸ்க்கு அப்புறம் தான் அது நடக்கணும். ஒரு டீலிமிட்டேஷன் கமிஷனுக்கு அப்புறம் தான் அது நடக்கணும் ஆக்சுவலாக. வந்து நீங்கள் 29ல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எதுக்காக அவசரப்படுறீங்கன்ற ஒரு கேள்வி வருது. அதுவும் இப்போ ஏன் பண்ணுறீங்கன்றது இன்னொரு கேள்வி வருது. எலெக்ஷன் 2 ஸ்டேட்டில் நடக்குது. எல்லா முக்கியமான எதிர்கட்சிகளுடைய தலைவர்கள் எல்லாம் பிஸியாக இருக்காங்க, எம்பிக்கள்லாம் பிஸியாக இருக்காங்க பிரச்சாரத்தில். இப்போ ஏன் பண்ணுறீங்க? இந்த அவசரம் உங்களுக்கு எதுக்காக? அப்போ இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூட்சம் இருக்குது, ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குது. அதை அவங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ண பார்க்குறாங்க. 29 தேர்தலில் பாஜகவுடைய எண்ணிக்கை குறைஞ்சிட்டே இருக்குது. அவங்க 400 இடங்கள் அவங்க இப்போ 240 இடங்கள் வாங்கியிருக்காங்க. வர எலெக்ஷனில் அவங்க மெஜாரிட்டி இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு பார்த்து அதுக்கேற்றபடி பிளான் பண்ணுறாங்க. நார்த் இந்தியாவில் நம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு அங்கே வாங்க முடியுமான்னு ஐடியா பண்ணுறாங்க. அதுதான் அவங்க இல்லை இதே நம்பர்ஸில் அவங்க சந்திச்சாங்கன்னா தேர்தலை அவங்க குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சார். அதை இதில் ஏதோ ஒரு சூழ்ச்சியம் நடக்குது சார் ஆக்சுவலாக. இல்லாட்டி வந்து இந்த அளவுக்கு அவங்க அவசரப்பட வேண்டியதில்லை. ஏன்னா இதெல்லாம் பாஜக ஒரு விஷயத்தை அவசரமாக பண்ணுறாங்கன்னா அதுக்கு பின்னாடி அவங்களுடைய அரசியல் நலன், அவங்களுடைய பொலிட்டிக்கலாக அவங்களுக்கு ஆதாயம் இல்லாட்டி இந்த மாதிரி பண்ணவே மாட்டாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறது போல் அது மெஜாரிட்டியன் கவர்மெண்ட் கிடையாது. இப்போது மைனாரிட்டி கவர்மெண்ட் தான். சந்திரபாபு நாயுடுனுடைய சப்போர்ட்னால தான் அங்கே இயங்குது நிதிஷ்குமாரும் கூட.
இப்படி இருக்க சூழ்நிலையில இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அது அவங்களுக்கு எதிராகவே திரும்பிடும். சந்திரபாபு நாயுடுவும் எதிர்ப்பு தெரிவிப்பாரு. ஸ்டாலின்ல இருந்து, பினராயி விஜயன்ல இருந்து, டி.கே. சிவகுமார்ல இருந்து, சித்தராமையால இருந்து எல்லாருமே, பஞ்சாப் முதலமைச்சர்ல இருந்து எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. மாநிலங்கள் ரீதியாக போராட்டங்கள் வெடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சு ஏன் அதை பண்ணணும்ன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த அளவுக்கா அவங்களுக்கு தெரியாமையா இருப்பாங்க. இல்ல, அதாவது அவங்க எத பத்தியும் கவலைப்படலைங்க. அவங்க அஜெண்டா தாங்க முக்கியம். எதிர்ப்பு வந்தா டக்குன்னு பின்வாங்குவாங்க. இப்ப பாருங்க, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் எஃப்சிஆர்ஏன்னு ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அதாவது வெளிநாட்டிலேருந்து தொண்டு நிறுவனங்களுக்கு பணம் குடுக்குற விஷயங்கள். அது வந்த உடனே கேரளால எலக்ஷன், தமிழ்நாட்டுல எலக்ஷன் உடனே டக்குன்னு என்ன பண்ணாங்க, எதிர்ப்பு வந்த உடனே கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு கிடைக்காதுன்ட்டு டக்குன்னு இப்ப பதுக்கி வச்சிருக்காங்க அத. அத வந்து கொஞ்சம் ஓரங்கட்டி வச்சிருக்காங்க. இப்போ கொஞ்சம் இது எலக்ஷன் முடிஞ்சு அவங்க ஏதாவது வின் பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்களேன். எங்கேயாவது ஒருத்தர் வின் பண்ணிட்டாங்க, அஸ்ஸாம்ல வின் பண்ணிட்டாங்க, அங்க வின் பண்ணிட்டாங்க, இல்ல வெஸ்ட் பெங்கால்லயே வின் பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்க. அந்த சட்டத்த கொண்டாந்துருவாங்க. நாயுடுவோ, நிதிஷ்குமாரோ ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. எங்க போவாங்க அவங்க? ஆட்சிய கவுத்துட்டு என்ன பண்ணுவாங்க? ஆட்சியை கவுத்துட்டா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அடுத்தது என்ன ஆட்சி வரும்? யாராவது ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இங்க? இந்தியா கூட்டணிக்கு அந்த வாய்ப்பு இருக்கா? நம்பர்ஸ் இல்லையே. அப்போ அதான் அட்வான்டேஜ் அவங்களுக்கு ஆக்சுவல். நம்பர்ஸ் இல்லல்ல. இந்த ஆட்சி போனா அடுத்தது ஆல்டர்னேட் என்ன? இந்த இவங்கலாம் வந்தா ஆட்சி அமைக்க முடியும்னு இருந்ததுன்னா, அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இங்க இல்ல. அவங்க 2 பேரும் வந்தாங்கன்னா கூட 275 கிட்டத்தட்ட அந்த 274 அந்த ரேஞ்சில தான் போறதே தவிர, அது வந்து ஒரு ஃபுல் மெஜாரிட்டி ஒரு ஊசலாட்டமான ஒரு கவர்ன்மெண்ட்டா வருமே தவிர, ஒரு ஸ்ட்ராங்கான கவர்ன்மெண்ட்டா வரதுக்கான வாய்ப்புகள் இல்ல. அதனால நாயுடுக்கு என்ன? அவர் கேட்கறதெல்லாம் பண்ணி தராங்க. கேட்கற துட்டெல்லாம் குடுத்துட்டு இருக்காங்க. அவருக்கு என்ன வந்தது? எதுவுமே இப்ப எஃப்சிஆர்ஏல கூட அவர் எதுவும் பேசுன மாரி தெரியல. அவங்க அத பத்திலாம் கவலைப்படுற மாரி தெரியல. அவங்களுக்கு அவங்க ஸ்டேட்டுக்கு என்னென்ன ஃபண்ட்ஸ் வாங்க முடியுமோ சென்ட்ரல்லேருந்து வாங்குறது அவ்வளோதான். அதுதான் அவங்க நோக்கமா இருக்கு. நிதிஷ்குமாருக்கு இப்ப அவர அங்கேருந்து தூக்கிட்டாங்க. இனிமே அவருக்கு பொலிட்டிக்கலா எந்த வாய்ஸும் கிடையாது. அவங்க ஜேடியுவே இன்னும் கொஞ்ச நாள்ல பாஜகவோட இணைஞ்சாலும் இணைஞ்சிரும். அதுதான் அடிப்படையான விஷயம். இன்னும் கொஞ்ச நாள்ல இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு பாருங்க, தெலுங்கு தேசமே பாஜகவோட சேர்ந்தாலும் சேர்ந்துரும். சொல்ல முடியாது. அவங்க சாப்பிட்டுருவாங்க தெலுங்கு தேசத்த. இப்போ அடுத்தது பவன் கல்யாணம் சாப்பிட்டுருவாங்க. பவன் கல்யாணுக்கு அடுத்து தெலுங்கு தேசத்துக்கு சாப்பிட்டுருவாங்க. நீங்க வேணா பாருங்க, அது நடக்குதா இல்லையான்னு இன்னும் 5, 6 வருஷத்துல நடக்குதா இல்லையான்னு பாருங்க. தமிழ்நாட்டுல எப்படி அவங்க அதிமுகவை கபலீகரம் பண்ண பார்க்குறாங்களோ, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் பண்ணுவாங்க அவங்க ஆக்சுவலா. அதிமுகல யாருமே அடிமைகள் கிடையாது. அதிமுக தொண்டர் கூட யாருக்கு அடிமையாக இருக்க மாட்டான் அப்படின்னு எடப்பாடி சொன்னார்ல. அவர் சொல்லுவார் சார். அவர் தான் சொன்னாரு, 4½ வருஷ காலம் எங்கள் ஆட்சிக்கு வந்து பாதுகாப்பு குடுத்தது பாஜக தான் அவர் தானே சொன்னாரு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அதனால அவங்க கொண்டு வந்த எல்லா சட்டத்தையும் பாஸ் பண்ண ஆதரிச்சார்ல. சிஏஏ உட்பட, வேளாண் சட்டம் உட்பட, உதய மின் திட்டம் உட்பட எல்லாத்தையும் ஆதரிச்சார்ல. எதுக்காக ஆதரிச்சார்? ஏன் ஆதரிச்சாரு? இப்ப ஏன் வந்து 29லயும் நாங்க கூட்டணியே கிடையாது, 26லயும் கிடையாது, 29லயும் கிடையாதுன்னு சொன்னீங்கல்ல. ஏன் போய் திடீர்னு சேர்ந்தீங்க பாஜகவோட? என்ன காரணத்தினால சேர்ந்தீங்க? இப்ப என்ன எடுத்து ஒரு ஸ்டாலின் பல கேள்வி கேட்கிறாரு. எஃப்சிஆர்ஏல உங்க கொள்கை என்னன்னு கேட்கிறாரு. தொகுதி மறுசீரமைப்புல உங்க கொள்கை என்னன்னு கேட்கிறாரு. அப்புறம் சிபிஎஸ்இ ஸ்கூல்ல ஹிந்தி கொண்டு வராங்களே, 3வது பா மொழின்னு சொல்லிட்டு ஹிந்திய கொண்டு திணிக்க பார்க்குறாங்களே, அதுல உங்க பதில் என்னன்னு கேட்டா, எதுக்குமே பதில் கிடையாது எடப்பாடிகிட்டேருந்து. எல்லாத்துக்கும் என்ன, அவரு உதயநிதியை தாக்க போயிட்டாரு நேரடியா. அவர் மேல போனா பெட்டர்ன்னு நினைக்கிறாரு. அவர் கொரோனால போயிட்டா என்னன்னு ஸ்டாலினை பத்தி பேசுறாரு. அவர்கிட்ட கொள்கை ரீதியான பதில் ஏதாவது இருக்கா சார்? எஃப்சிஆர்ஏ உங்க ரோல் என்னன்னு கேட்டா அவருக்கு பதில் இருக்கா ஏதாவது? இங்க இருக்கிற நாங்க மைனாரிட்டிக்கெல்லாம் நாங்க பாதுகாப்பா இருப்போம், எங்க கொள்கை வேறு, எங்க ஐடியாலஜி வேறு, இது வெறும் கூட்டணி தான், வெறும் எலெக்ஷனுக்காக போடப்பட்ட கூட்டணினா, அப்ப நீங்க வாயை எடுத்து பேசுங்க. எஃப்சிஆர்ஏ கொண்டு வராதீங்கன்னு சொல்லுங்க. ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அதில் 3வது லாங்குவேஜ் இப்போ போய் திணிக்கிறீங்களே சிபிஎஸ்சியில். 3வது லாங்குவேஜ் நீங்கள் சொல்கிற மாதிரி அது கடைசியில் இந்தியா தான் வரப்போகுது. கடைசியில் நீங்கள் இஷ்டப்பட்ட லாங்குவேஜ் படிக்கலாம்னா, ஆமாங்க எனக்கு லாத்தின் படிக்கணுங்கன்னு சொன்னால் இங்கே எல்லா ஸ்கூல்லையும் லாத்தின் டீச்சரை கொண்டு வந்து வச்சுருவீங்களா? எனக்கு கன்னடம் படிக்கணும்னு சொன்னால் கன்னட டீச்சர் கொண்டு விட்டுருவீங்களா? ஒரு கிளாஸில் 50 பேர் இருக்காங்க சார். 10 பேர் கன்னடம், 10 பேர் தெலுங்கு, 10 பேர் மலையாளம்னு சொன்னாங்க வச்சுக்கோங்க, 10 பேர் ஃப்ரெஞ்சு, ஜெர்மன் சொன்னாங்க வச்சுக்கோங்களேன், 5 டீச்சர் போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? போட மாட்டாங்க. கடைசியில் என்ன ஆகும்னா, ஏற்கனவே ஹிந்தி சொல்லி தந்துட்டு இருக்காங்க பல ஸ்கூல்ஸில். அது அப்படியே 3வது லாங்குவேஜாக கண்டினியூ ஆகும். இப்போவே சிபிஎஸ்சி சிலபஸ் இருக்கிற ஸ்கூலில் 3வது லாங்குவேஜாக பல ஸ்கூல்ஸில் ஹிந்தி ஓடிட்டு இருக்கு. அது அப்படியே ரெகுலர் ஆகிடும், அவ்வளோதான். வேற ஒன்றுமே கிடையாது. ஹிந்தி அப்படி இப்படி கொண்டாந்துருவாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் மட்டுமே வராது. ஏன்னா 2 லாங்குவேஜ் ஃபார்முலா. அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் அது 2 லாங்குவேஜ் ஃபார்முலா தான் இருக்குன்னு நம்பப்படுகிறது. ஒரு அது ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணுவாங்களோ, ஏன்னா அவங்க வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க, எதுக்குமே பேசாமல் தான் இருக்காங்க. ஏன்னா இப்போ தேர்தல் நேரத்தில் ஏதாவது பேசினா பாஜகவுக்கு எதிராக பேசினா போயிடும், அது தேர்தலில் வெற்றியை பாதிக்கும்ட்டு அவங்க வாயை மூடி அடக்கி வாசிக்கிறாங்க போல் இருக்கு. அதனால் ஸ்டாலின் கேட்குற கேள்விக்கு பதில் கிடையாது. இப்போ தொகுதி மறுசீரமைப்புக்கு என்ன பண்ண போகிறாங்க ஏடிஎம்கே? தமிழ்நாட்டுடைய தொகுதியில் எண்ணிக்கை குறையாதுன்றது முக்கியம் இல்லை. அதாவது ஸ்டாலின் சொல்கிற ஒரு வார்த்தை, அரசியல் ரீதியாக நார்த் இந்தியா வலு பெற மாதிரி இருந்தால் நாங்கள் சும்மா விட மாட்டோம்னு சொல்கிறாரு அவர். திமுகவோட பழைய முகத்தை பார்ப்பீங்கன்றார். திமுகவோட பழைய முகம்ன்றது அது அந்த காலத்துல இந்த போராட்ட முகங்களை தான் அவர் சொல்றார். அவங்க ஆரம்ப கட்டத்திலேருந்து எவ்வளவு போராட்டங்கள், இந்திய எதிர்ப்பு வரையும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட போராட்டங்கள் நடத்திருக்காங்க. அந்த போராட்டங்கள் தான் அவங்க சொல்றாங்க. இதுல நீங்க உதயநிதி பத்தி ஒண்ணு சொன்னீங்க. இதுல
பியூஷ் கோயல் அவர்கள் சென்னை வந்திருந்தப்போ நிறைய பேட்டிகள் கொடுத்திருக்காரு. அதுல முக்கியமா உதயநிதியை முதல்வராக்குவது தான் இவங்களுடைய எய்மா இருக்கு. முதலமைச்சர் வந்து ஆட்சிக்கு வந்தாருன்னா அடுத்த சிஎம்மாக உதயநிதி தான் உருவாக்க போறாங்க. இல்லன்னு ஸ்டாலின் மறுப்பாரா அப்படின்னு பியூஷ் கோயல் கேட்டாரு. உதயநிதி அடுத்து டார்கெட் பண்றாங்கல்ல, அடுத்த தலைமை இவரா தான் இருக்கும், அடுத்த தலைமை வரப்போறாங்க அப்படின்னு உதயநிதி மேல ஒரு டார்கெட் வருதுல்ல. நீங்க திமுக கவர்மெண்ட்டை நீங்க குறை சொல்றதுனால நிறைய விஷயங்கள் சொல்லலாங்க. 5 வருஷம் ஆண்டு இருக்கு. பல பிரச்சனைகள் சொல்லலாம். அதே மாதிரி திமுகவை கேட்டீங்கன்னா, பலவிதமான சாதனைகள் அவங்க சொல்லுவாங்க. இப்போ மக்கள் முன்னாடி அது இதில் இருக்கு, பரிசீலனையில் இருக்கு. திமுக சொல்ற விஷயங்கள்னால மக்கள் திமுக ஓட்டு போட போறாங்களா? இல்ல இவங்க சொல்ற மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, அது இல்ல, போதை மருந்து அப்படின்னு இவங்க ஒரு வாக்குறுதி நிறைவேற்றல. இவங்க பல விஷயங்கள் சொல்றாங்கல்ல. அதெல்லாம் பேசுறத விட்டுட்டு, நீங்க வந்து இப்போ வந்து உதயநிதியை முதலமைச்சராக உதயநிதி அந்த கட்சியில வந்து முக்கியமான இடத்த பெற்றிருக்கார். அடுத்து அவர் வந்து சிஎம்மா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கான்னா, அடுத்து அவர் திமுக தலைவரா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா. அது எனக்கு தெரியுது. அது இப்போ வருவாரோ, அதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு வருவாரோ, இல்ல 10 வருஷம் கழிச்சு வருவாரோ தெரியாது. திமுக தலைவரா வருவார். அவர் முதலமைச்சரா வரதுக்கு வாய்ப்பா இருக்குன்னா, கண்டிப்பா ஸ்டாலின் இருக்கிற ஒரு முதலமைச்சரா வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஆனா இவங்களுக்கு என்னன்னா, ஸ்டாலினை நேரடியா எதிர்க்கிறதுக்கான ஒரு இது இல்ல. ஸ்டாலின் வந்து இந்த கடந்த 5 வருஷத்துல அவருடைய இமேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு சார். திமுகவை பத்தி குறை சொல்றவங்க கூட ஸ்டாலின் நல்லா பண்றாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. அந்த தலைவர் ரேஞ்சில் வந்து ஸ்டேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அவருக்கு. அதனால அவருக்கு ஓட்டு அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இவங்களால அவரை அடிக்க முடியல நேரடியா. அவருக்கு ஈக்குவலான தலைவர் இங்க தமிழ்நாட்டில் இப்ப இல்ல. ஸ்டாலினுக்கு ஈக்குவலான தலைவர் இல்ல. ஸ்டேச்சர்ல சொல்றேன், அந்த ஸ்டேச்சர்ல. ஆனா திமுக மேல பல குறைபாடுகள்லாம் இருக்கு. டிஎம்கே ஆஸ் அ பார்ட்டி அது மேல பல விமர்சனங்கள்லாம் இருக்கு. அங்க அதுல இருக்கிற மந்திரிகள் பேர்லாம் இருக்கு. ஆஸ் அ லீடர்ன்ற முறையில் ஸ்டாலினுக்கு ஒரு ஸ்டேச்சர் வந்திருக்கு. இவங்க அது மாதிரி இவங்களுக்கு வந்து ஸ்டாலினோட இமேஜை வந்து உடைக்கிறதுக்கான அந்த இது இல்லை. கோபாலபுரத்து குடும்பம், கோபாலபுரத்து ஊழல்வாதிகள் அப்படின்னு தானே பிரச்சாரமே பண்றாங்க. இவ்வளோ பேசுகிற பியூஷ் கோயல் யாரு? அவங்க அப்பா யாரு? வேது பிரகாஷ் கோயல் யாரு? வாஜ்பாய் மந்திரி சபையில மந்திரியா இருந்தவர் தானே. நீங்க எப்படி வந்தீங்க? உங்களை யார் கொண்டாந்தது அரசியல்ல? நீங்க உங்களுக்கு பேசுறதுக்கு என்ன யோகியதை இருக்கு பியூஷ் கோயலுக்கு? உங்க அப்பா இல்லாட்டி நீங்க அரசியலுக்கு வந்திருப்பீங்களா? அவர் தானே உங்களை தூக்கி விட்டாரு. நான் என்ன சொல்றேன், இதை நான் வாரிசு அரசியலை நான் ஜஸ்டிஃபைலாம் பண்ணலை. என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, ஸ்டாலினுக்கு எத்தனை வருஷ காலம் எடுத்துட்டுது தலைவர் பதவிக்கு வரதுன்னு நமக்கு தெரியும். 40, 45, 50 வருஷம் ஆயிடுச்சு. இவருக்கு வந்து குறைந்த காலகட்டத்திலே மேலே வந்துட்டாருன்றது எல்லாரும் பார்க்குறாங்க. அதுதான் கேள்வி கேட்குறாங்க. இவ்வளோ சீக்கிரம் இவர் மேலே வர்றாருன்றாங்க. சரி, இதை வந்து கேள்வி கேட்குற இது யார்கிட்ட இருக்கு? அந்த கட்சிக்காரங்க கிட்ட இருக்கு. அந்த கட்சிக்காரங்க தான் அந்த கேள்வி கேட்கணும். அந்த கட்சிக்கு தான் அவர் வந்து மேலே அந்த கட்சியில் இருக்கிறவங்க அவங்க கேள்வி கேட்க வேண்டிய ஒரு விஷயம். அவங்க அதை ஏற்றுட்டாங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் என்ன வேணால் விமர்சனம் பண்ணுங்க. நீங்கள் யாரென்னா விமர்சனம் பண்ணலாம். பட் என்னுடைய பாயிண்ட் என்ன, இப்போ ஏன் விமர்சனம் பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து ஸ்டாலினுக்கு போடுற ஓட்டு உதயநிதி சிஎம் ஆயிடுவாருன்னு அப்படி திசை திருப்புறாங்க. அப்படி திசை திருப்பினா மக்கள் வந்து திமுக ஓட்டு போட மாட்டாங்க. நம்ம உதயநிதிக்கு ஓட்டு போடணும், இவரை வந்து ஆட்சியை கொடுத்துட்டு போயிட்டு வர போட்டு அப்படி போகிறாங்க. இப்போ அதிமுகவுக்கு போடுற ஓட்டு அமித்ஷாவுக்கு போடுற ஓட்டுன்னு சொன்னால் எப்படி? அது மாதிரி தான் அது. இப்போ இவர் ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு, அதிமுக ஓட்டு போட்டாலும் பினாமியில் வந்து அவங்க தான் ஆண்டுன்னு இருப்பாங்க. யார்? டெல்லி தான் ஆளும், தமிழ்நாட்டு ஆளுன்றாங்க. அது இவர் சொல்கிறதுனால இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்படி திசை திருப்புறாங்க. இப்போ நீங்கள் அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் பிஜேபி தான் இங்கே ரூல் பண்ணணும்னு சொல்கிறோம்ல. இங்கே இந்துத்துவா கொண்டு வருவாங்க, பிளவுவாத அரசியலை கொண்டு வருவாங்கன்னு சொல்கிறாருல்ல இவர் ஸ்டாலின் சொல்கிறாருல்ல. அதுக்கு இவங்க கவுண்டர் பண்ணுறதுக்கு என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஸ்டாலின் ஓட்டு போட்டாலுமே உதயநிதிக்கு அவர் ஆட்சியை கொடுத்துருவாரு அப்படி போகிறாங்க. ஆக்சுவலாக நான் என்ன சொல்கிறேன், உதயநிதிக்கு அவர் ஸ்டாலின் இருக்கிறவரையும் உதயநிதி கொடுக்க போகிறதுலன்னு தெரிஞ்ச விஷயம். ஆனால் உதயநிதி தான் அந்த கட்சியில் அடுத்த தலைவர்ன்றதை அந்த கட்சிக்காரங்க ஏற்றுக்கிறாங்க. மக்கள் ஏற்றுக்கிறது ஏற்றுக்காது அது பின்னாடி தான் நம்ம பார்க்கணும். இப்போ வந்து ஸ்டாலினுக்கு போடுற ஓட்டு ஸ்டாலின் தான் இருக்க போகிறார். அவர் வந்து அவர் நல்லா இருக்கிறவரையும் வந்து உதயநிதிக்கு எதுவும் கொடுக்க போகிறதில்ல. அதாவது உதயநிதி இப்போ இருக்கிற லெவலில் தான் இருக்க போகிறார். என்ன பிரச்சனைனா, உதயநிதியுடைய பிரச்சாரம் வந்து இவங்களை கலக்குது. ஆக்சுவலாக உதயநிதியோட பிரச்சாரம் இருக்குல்ல, அவர் இந்த ஃபோட்டோவை காமிக்கிறாருல, பழனிசாமி ஃபோட்டோவை காமிச்சு கேள்விலாம் கேட்குறாருல, அது இவங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. ஏன் இன்னும் அதிகமாக கடந்த 3 எலெக்ஷன் அவர் காமிச்சிட்டு இருக்காரு. 19, 21, 24 எல்லா எலெக்ஷன்லையும் அந்த காலில் ஊர்ந்து போகிற எடப்பாடி ஊர்ந்து போகிற சீனை காமிச்சிட்டு இருக்காரு. இந்த எலெக்ஷனில் அந்த ஃபோட்டோவை காமிக்கிறது எடப்பாடிக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஏன் சங்கடமாக இருக்குன்னா, சசிகலா ஃபீல்டில் இருக்காங்க. சசிகலா ஃபீல்டில் இருக்கிறது மட்டும் இல்லை, அவங்க அதிமுகவுக்கு எதிராக கேண்டிடேட் போட்டிருக்காங்க. கேண்டிடேட் போட்டது மட்டும் இல்லை, அவங்க என்ன பேசுகிறாங்க, அந்த பையன் காட்டுறதுல என்ன தப்பு இருக்குது, படத்தை காட்டுறதுல அது உண்மையான படம் தானே, அது அந்த பையன் சொல்லிட்டு கேட்டுட்டான், உண்மையை தானே சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டுமா சொன்னாங்க. நம்ம வீட்டில் சில பிராணிகள் வளர்த்தா அவங்களாவது நன்றி உள்ளவங்களா இருப்பாங்க. ஆனால் வந்து நம்ம பதவி கொடுத்தவங்களே நன்றி இல்லாத முதுகில் குத்தினவங்க தானே இவங்கன்னு யாரும் சொல்கிறாரு? எடப்பாடியை தான் சொல்கிறாரு. அந்த அம்மா சொல்கிறாங்க. எடப்பாடி என்ன ஜகா வாங்குறாரு உடனே,
வயசானவங்க காலில் விழுறதுல ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னாங்க. வயசானவங்க காலில் விழுறதுல தப்பு இல்லை, ஆனால் காலில் விழுந்த பிறகு முதல்ல குத்தினீங்கல்ல, அது தப்பு தானே, அது தப்பு தானே. முதலமைச்சர் கூட ஒரு இடத்துல சொல்றாரு, டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் கடுமையா விழுந்திருக்கு, அது போல எடப்பாடி விழுந்தே கிடக்காரு அப்படின்னு. நான் ஒரு டைம் விழுந்ததுக்கு இவ்வளவு காலில் விழுந்து நீங்கள் வந்து ஊர்ந்து போய் பதவி வாங்கினீங்களோ இல்லை ஏலம் எடுத்தீங்களோ எப்படி வேணால் வச்சுக்கோங்க. ஆனால் அந்த அம்மா கொடுத்துட்டு ஜெயிலுக்கு போனாங்க. போனவங்கள நீங்கள் என்ன சொன்னீங்க, டெல்லியில் ஒரு பேட்டியில் என்ன சொன்னீங்க, சூரியனை பார்த்து ஏதோ குறைக்கிற மாதிரி யாரோ குறைச்சிட்டு இருக்காங்கன்னு அந்த அம்மாவை பற்றி சொன்னீங்க. இப்போ என்ன சொல்கிறீங்க, காலில் விழுந்து பெரியவங்க காலில் விழுந்து தமிழ் கலாச்சாரம்னு சொல்கிறீங்க. அது கரெக்டு. இப்போ ஏன் சொல்கிறீங்கன்னா, அந்த அம்மா பாலிடிக்ஸ் உள்ளே வந்துடுச்சு, உங்கள் ஓட்டை வந்து அது டேமேஜ் பண்ணுது. உங்கள் ஓட்டை டேமேஜ் பண்ணுதுன்னு பயந்து நீங்கள் ஜகா வாங்குறீங்க இப்போ. ஆனால் அந்த அம்மா என்ன கேட்குது, சில பிராணிகளுக்கு வந்து பிஸ்கட் போட்டால் அது நன்றியோடு இருக்கும், ஆனால் நம்ம முதுகிலே குத்துறாங்கன்னு சொல்லிடுச்சு. அது அப்படியே பேசிட்டு இருந்தது ஆக்சுவலாக. அப்போது உங்களுக்கு வந்து ஒரு பயம் வந்துடுச்சு. உங்களுக்கு விஜய் வந்ததுலேயே ஒரு பயம் வந்துடுச்சு. அவர் எவ்வளோ ஓட்ட பிரிக்க போகிறாரு தெரியாது. சசிகலா வேற ஓட்ட பிரிக்கிறாங்க, இவர் வேற யார் ராமதாஸ் வேற கேண்டிடேட்டை போட்டு ஓட்ட பிரிக்கிறார். இப்படிலாம் பிரித்து அதிமுக எப்படி வின் பண்ணும்? அதனால அவர் ஒரு பதட்டத்தில் இருக்கார். எடப்பாடி ஒரு பதட்டத்தில் இருக்கார். அதனால தான் சொல்கிறார், நாங்கள் வந்து பாஜகவோடு ஒரு தேர்தல் உறவு இதுதான் வச்சுருக்கோம், நாங்கள் வந்து கூட்டணி வச்சதுனாலேயே அவங்க கொள்கைகளெல்லாம் ஏற்றுக்கொண்டவர்கள் கிடையாது, எங்களுடைய ஐடியாலஜி வேற, அவங்களுடைய ஐடியாலஜி வேற. எதுக்கு நீங்கள் இதெல்லாம் இந்த விளக்கத்தை ஏன் சொல்கிறீங்க? பாஜகவோட நீங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு, அதோட பாதிப்பு உங்களுக்கு தெரியுது, அதனால தான் சொல்கிறீங்க. ஒரு பக்கம் விஜய் ஓட்ட பிரிப்பாரா தெரியாது, ஒரு பக்கம் சசிகலா உங்க ஓட்டை வாங்கிட்டு போவாங்களா தெரியாது, ஒரு பக்கம் ராமதாஸ் கூட்டணி ராமதாஸ் உங்க ஓட்டை வாங்கிட்டு போவாங்களா தெரியாது, ஒரு பக்கம் வந்து பாஜகவோட இருக்கிறதுனால ஏற்படுற பாதிப்புகள், இதெல்லாம் சேர்ந்து இப்போ என்ன ஆச்சுன்னா அதிமுகவுக்கு ஒரு நடுக்கம் வந்துருச்சு. எடப்பாடிக்கு ஒரு நடுக்கம் வந்திருக்கு, நம்ம தோற்றுருவோமோன்னு ஒரு பயம் வந்திருக்கு அவருக்கு. அப்போ என்ன பண்ணுறாரு, சரி கீழே இறங்கி அடி, கலைஞரை வீட்டு சிறையில் வச்சுட்டார் ஸ்டாலின் சொல்லு, அப்புறம் கொரோனாவில் போயிருப்பாருன்னு சொல்லு, அப்புறம் இது உதயநிதி போயிருப்பாருன்னு சொல்லுங்க, கனிமொழியை பற்றி மோசமாக பேசுங்க. அவர் கீழே இறங்கி தரம் தாழ்ந்து போகிறார். காரணம் என்ன, அதுக்கு நமக்கு ஏதாவது தோல்வி வந்துருமோன்னு ஒரு பயம் இருக்கும். அவருக்கு ஏதாவது தோல்வி வந்துருமோன்னு பயம் வந்துருச்சு, தோற்றுருவோமோன்னு ஒரு பயப்படுறாரு. விஜய் என்ன பாதிப்பை ஏற்படுத்த போறாருன்னு இன்ன வரைக்கும் புரியாத புதிராக தான் இருக்கு. இன்னைக்கு கூட திருப்பூர்ல பெருமானூர்ல பிரச்சாரம் பண்றதா சொல்றாங்க. அவரும் டீலிமிட்டேஷன் பத்தி எல்லாம் பேசுவாரா? நீங்க எப்படி அதை? அவரெல்லாம் எதிர்பார்க்க மாட்டார், அவரெல்லாம் பேசவே மாட்டார் சார். அவர் இந்த FCRA பற்றியே பேச மாட்டேங்கிறாரு, தொண்டு நிறுவனங்களுக்கு பைசா கொடுக்கறத பற்றியே பேச மாட்டேங்கிறார், இது நன்கொடை வரதை பற்றி, அந்த சட்டங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வரதை பற்றி அவர் பேச மாட்டேங்கிறார். அவர் எதுவுமே பேச மாட்டார். அவரை பொறுத்த மட்டும் அவருக்கு வந்து என்னென்னா வந்து அந்த நமக்கு பின்னாடி இருக்கிற கூட்டம் நம்ம என்ன சொன்னாலும் சொல்லாட்டாலும் நமக்கு தான் ஓட்டு போடணும்னு நம்பிக்கையோடு இருக்கார் அவர். ஆக்சுவலாக அவருக்கு மற்ற பிரச்சனைகள்லாம் பற்றி கவலை இல்லை. அதிமுக ஊழலா, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. பாஜக ஊழலா, அதை பற்றி கவலை கிடையாது. என்னோட கவலைலாம் திமுக ஊழல், அதை பற்றி தான் பேசுவேன், வேறு அதை பற்றி பேச மாட்டேன். நான் எங்களுக்கு மற்றவங்கள பற்றிலாம் ஒரு அக்கறையே கிடையாது. அதாவது பாஜக தலைமையில் இருக்கிற கூட்டணியை பற்றி எங்களுக்கு கவலையே கிடையாது. அப்படின்னா தேர்தலுக்கு அப்புறம் பாஜகவோட ஏதாவது இழுபறி நிலைமை வந்ததுன்னா ஒருவேளை பாஜக அதிமுக கூட்டணியில் போய் இவர் சேர்ந்தாலும் சேரலாம், சொல்ல முடியாது. அதுக்கான ஒரு ரூட்டை தான் போட்டு வைக்கிறார், அதுக்கான ரூட்டை தான் போடுறார். அதனால் இவர் வந்து அதிமுகவை தாக்குவார், பாஜகவை தாக்குவார். தொகுதி மறுவரையை பற்றினா அவர் சீரியஸாக யோசிச்சுருப்பாருன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. விஜய் அதை பற்றிலாம் அவர் பேசுறதுக்கான வாய்ப்பே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா அவர் வாயை திறந்தா அவர் திமுக அட்டாக் தவிர எதுவும் வரதில்லை. சங்கீதா டைவர்ஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கும் திமுக தான் காரணன்றாரு. நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி ஒரு மனநிலையில் அவர் போயிட்டு இருக்கும் போது அவர் இந்த மாதிரி சீரியஸான விஷயங்கள்லாம் பேசுவாரே டவுட்டாக இருக்குங்க. ஆக்சுவலாக இவ்வளவு அரசீற்றம் முதலமைச்சர்கிட்ட இருந்து வர வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா இப்போ அண்ணாமலை கூட சொன்னாரு, இது ஏற்புடையதல்ல, இந்த மிரட்டல் அப்படின்னு சொன்னாரு. இந்த அரசீற்றம் ஒட்டுமொத்த மாநிலங்கள்ல இருந்து இங்க தமிழ்நாட்டில இருந்து ஒரு எதிர்ப்பு குரல் இவ்வளவு அழுத்தமாக வந்திருக்கு அப்படின்றது ஒரு முக்கியத்துவம் பெறுது இல்லை? நீங்க எப்படி அதை? கண்டிப்பாக முக்கியத்துவம் பெறுது சார். ஏன்னா வந்து இவ்வளவு அவசரமாக பாஜக இந்த சட்டத்தை கொண்டுறதுக்கு, சட்ட திருத்தங்களை, அரசியல் சட்ட திருத்தங்களை கொண்டுறதுக்கான காரணம் என்ன? ஒரு சென்சஸ் ப்ராசஸ் ஆரம்பிச்சது நீங்கள் இதை விரைவுபடுத்த வேண்டிய அவசியம் என்ன? 2011 சென்சஸ் ஃபிகர்ஸ் படி போக வேண்டிய அவசியம் என்ன? இதுக்கு பின்னாடி உங்களுக்கு ஏதோ ஒரு அஜெண்டா இருக்குது. அந்த அஜெண்டாவில் வந்து சதர்ன் ஸ்டேட்ஸ் அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நார்த்தன் ஸ்டேட்ஸ் வந்து பொலிட்டிக்கலாக பவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை புரிஞ்சுட்டு தான் வந்து ஸ்டாலின் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. இந்த மாதிரியான வார்னிங் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. இது மாதிரி சந்திரபாபு நாயுடு கொடுப்பாரான்னு தெரியாது. நிச்சயமாக கம்யூனிஸ்ட் பினராயி விஜயன் கொடுத்தாலும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சித்தராமையா கொடுத்தாலும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சவுத்தெல்லாம் அஃபெக்ட் ஆகும்போது கண்டிப்பாக ஒரு நெக்லெக்ட் ஆகுது சார். பொலிட்டிக்கலாக நீங்கள் வந்து இடங்கள் குறைஞ்சி பார்லிமெண்ட்டில் ரெப்ரஸன்டேஷன் குறைஞ்சது வச்சுக்கோங்களேன், அது வந்து நீங்கள் நெக்லெக்ட் ஆகினீங்கன்னா உங்களோட உரிமைகள் பறி போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் உரிமைகள் பறி போயிடும். உங்களை கேட்காமையே பல சட்டங்கள் நிறைவேற்றப்படும்.
நார்த் இந்தியாவை நலனை பேஸ் பண்ணியே பல சட்டங்கள் நிறைவேற்றுவாங்க. அப்போ சவுத் இந்தியா அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் வந்து இப்போ நம்ம இந்த தலைமுறை இருந்துட்டு போயிடும். ஸ்டாலின் இருப்பார், போயிடுவார். அடுத்தது இவர் இன்னொருத்தர் இருப்பார், போயிடுவார் எல்லாம். ஆனால் பின்னாடி என்ன ஆகும்? 100 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பாஜக என்ன பிளான் பண்ணாங்களோ ஆர்எஸ்எஸ், அதை தான் இன்றைக்கி நிறைவேற்றிட்டு இருக்கான். 100 வருஷத்துக்கு முன்னாடி அவன் என்ன பிளான் பண்ணானோ அதை தான் சார் இன்றைக்கி நிறைவேற்றிட்டு இருக்காங்க. அப்போ இன்றைக்கி அவங்க பண்ணுறதெல்லாம் அடுத்த 100 வருஷத்துக்கு பிளான் பண்ணி பண்ணுறாங்க சார். அதனால் எதிர்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. எது பண்ணினாலுமே அவங்களோட அஜெண்டாவை ஒட்டினா மாதிரி தான் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? பெண்கள் அதிகாரத்துக்கே வரக்கூடாதுன்னு தான் கோல்வால்கர் எழுதி வச்சுட்டு போனார். பெண்கள் வந்து அரசியலுக்கே வரக்கூடாது, அரசியலுக்கு வந்தால் ஒழுக்கக்கேடு வரும்னு எழுதினார் சார் கோல்வால்கர். யார் கோல்வால்கர்? ஆர்எஸ்எஸ் உடைய சீஃபாக இருந்தவர், பல வருட காலம் இருந்தவர். அவருடைய வழிகாட்டுதல் தான் இவங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஒழுக்கக்கேடுகள் வரும்னு எழுதினார் சார். பெண்கள் அரசியலுக்கு வந்தால் ஒழுக்கக்கேடு வரும்னு எழுதினார். அவங்க தானே இன்னைக்கு 33 அவங்க தான் இன்னைக்கு தான் நாங்கள் தான் பெண் ஜனாதிபதி. அது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு. எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஒரு அடையாள அரசியல் இருக்குது. அதாவது இதெல்லாம் பண்ணுறதா சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி அவங்க அஜெண்டாவை கொண்டுருவாங்க. அவங்க அஜெண்டா ஒவ்வொன்றா வரும் பின்னாடி. 370 நீக்கினாங்க. இப்போ யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டுறாரு பாருங்க பிரைம் மினிஸ்டர். ஹிந்தி, இந்துத்வா, இந்தியா. அதான் ஹிந்தி, இந்துத்வா, இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு. ஹிந்திக்கு அடுத்தபடியாக சான்ஸ்கிரிட்டை திணிக்கணும் முக்கியமாக. இல்லாட்டி திருச்சி ஏர்போர்ட்டில் சான்ஸ்கிரிட் நேம் போர்டு திறப்பாங்களா? திருச்சிக்கும் சான்ஸ்கிரிட்டுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இந்திய அரசாங்கத்துக்கும் சான்ஸ்கிரிட்டுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? 22 லாங்குவேஜில் ஒரு லாங்குவேஜாக இருக்கலாம் சார். தமிழ் கூட தான் இருக்குது. அப்போ 22 லாங்குவேஜ்லையும் போர்டு வைக்கிறீங்களா? போர்டு வைக்கலையே. அதனால் அவங்க ஒரு தெளிவாக இருக்காங்க. அதாவது முதல்ல வந்து ஹிந்தியை திணிக்கணும், அப்புறம் ஹிந்தியை எடுத்துகிட்டு அந்த இடத்துல சான்ஸ்கிரிட்டை திணிக்கணும், ஆங்கிலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துடணும். ஹிந்தியும் சான்ஸ்கிரிட்டும் மட்டுமே இந்தியாவில் இருக்கணும், வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. இதுதான் சார் கோல்வால்கர் எழுதி வச்சுட்டு போன விஷயங்கள். அந்த தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. நீங்கள் எப்படி போய் நீங்கள் எந்த ரூட்டில் பாஜக எந்த ரூட்டில் போய் எப்படி வந்தாலுமே ஆர்எஸ்எஸ் போட்டிருக்கிற அந்த ப்ளூ பிரிண்ட் இருக்குல்ல, அந்த ப்ளூ பிரிண்ட்டை தாண்டி போக மாட்டாங்க சார். நீங்கள் நினைக்கலாம், இல்லை அவங்க வந்து பெண்களுக்கு ஜனாதிபதி கொடுத்துட்டாரு, ஒரு பெண்களுக்கு இடஒதுக்கீடு. இதுக்கு பின்னாடி எல்லாத்துக்கும் ஒரு அஜெண்டா இருக்குது. அது ஆர்எஸ்எஸோட அஜெண்டா. இன்னைக்கு நீங்கள் இன்னைக்கு தான் பார்ப்பீங்க. அது இன்னைக்கான விஷயம் இல்லை. 20 வருஷம் கழிச்சு நடக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கான விதை இன்னைக்கு போடப்படும். நன்றி. நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.